இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து Mavic Mini ட்ரோன்ல இருக்க கிம்பலை எப்படி ஒரு சினிமாட்டிக் ஷாட் எடுக்கிறதுக்கு செட்டிங்ஸ் மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா டிஃபால்ட்டா வர கிம்பல் செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரஃபா இருக்கும். நம்ம ரிமோட் கண்ட்ரோலர்ல இருக்க கிம்பல் டயல் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து நீங்க மூவ் பண்ணிட்டு விட்டிங் அப்படின்னா அந்த கிம்பல் வந்து டக்குன்னு நிற்கும், ஒரு ஸ்மூத்தாவே நிற்காது. அது எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நீங்க ட்ரோன் வச்சிருக்கீங்க இல்ல வந்து ட்ரோன் புதுசா வாங்க போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல போட்டுருக்க கண்டென்ட் எல்லாமே நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோலரையும் ட்ரோனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த கிம்பல் டயல் இருக்கு பாருங்க, இதை நான் வந்து மூவ் பண்றேன். அப்படி லைட்டா ஒரு செகண்ட்க்கு அப்படி கிளிக் பண்ணி விட்டேன் அப்படின்னா டக்குன்னு நின்றும், ஒரு ஸ்மூத்தா நிற்காது. அதே நேரத்தில் நம்ம அந்த கிம்பலோட மேக்ஸிமம் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ஹரிசான், அதாவது ட்ரோன் எப்படி இருக்கோ அந்த ஃபிளாட்டா மட்டும் தான் அதோட பார்க்க முடியும். கொஞ்சம் கூட அந்த கிம்பலால மேலே மூவ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் மேக்ஸிமம் 0 டிகிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஃப்டியில் இருக்கும். நம்ம வந்து கண்ட்ரோல் டேப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு கிம்பல் செட்டிங்னு இருக்கும். நம்ம நார்மலாகவே கிம்பல் மோடு வந்து ஃபாலோ மோடில் தான் இருக்கும். அட்வான்ஸ்டு கிம்பல் செட்டிங்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பிச் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 30 இருக்கும். அதே மாதிரி பிச் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இப்போ நான் என்ன ரெக்கமெண்டட் கிம்பல் செட்டிங், இந்த பிச் ஸ்பீடும் பிச் ஸ்மூத்னஸும் நான் என்ன வச்சிருப்பேன் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வச்சிருப்பாங்க. இந்த பிச் ஸ்பீடு வந்து 25 வைப்பேன். அதே மாதிரி பிச் ஸ்மூத்னஸ் வந்து 18ல் வைப்பேன். இதுதான் என்னோட ஒரு டிஃபால்ட்டான செட்டிங், 25, 18 தான். அதே மாதிரி அலோ அப்போர்ட் கிம்பல் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா சில நேரத்தில் நம்ம கிம்பல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சிருப்போம். ஆனால் அந்த நம்ம வீடியோ எடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ட்ரோன் வந்து ஹைட்டாகவும் ஃப்ளை பண்ணக்கூடாது, கிம்பல் மட்டும் கொஞ்சம் மேலே பார்க்குற மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் நார்மலாக காட்டுறேன் பாருங்க. இதுதான் நமக்கு நார்மலா இருந்த ஹைட். நம்ம கிம்பலோட மேக்ஸிமம் முன்னாடி இந்த செட்டிங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் கிம்பலோட மேக்ஸிமம் ஹைட்டா இருந்தது. இப்போ மேலே தூக்குறேன் பாருங்க, எக்ஸ்ட்ரா 20 டிகிரி வந்து நமக்கு இப்போ எனேபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ நான் ஸ்மூத்னஸ் பாருங்க, நான் ஸ்மூத்னஸ் இப்போ விட்டுறேன். விட்டோடனே எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நிற்குது பாருங்க. லைட்டாக ஒரு செகண்ட் நான் இப்படி பண்ணி விட்டேன் அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக போய் நிற்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஃப்ளை பண்ணி காட்டல, ஏன்னா வெளியே வெதர் கொஞ்சம் சரியில்லை, அதனால பாருங்க. நான் கை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு 2-3 செகண்ட் அப்படியே பொறுமையாக போய் நிற்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வைக்கிறீங்க, கொஞ்சம் அப்போ நம்ம கண்ட்ரோலே இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். இது ஏன் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது பொறுமையாக தாங்க நம்ம கிம்பலை வந்து ரொம்ப மைனூட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரோனையுமே ஆப்ரேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ட்ரோனுமே 2 விரலில் ஜாய்ஸ்டிக்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரத்தில் கிம்பலையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சில இடத்துல நம்ம அந்த கிம்பலை தப்பான மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், டக்குன்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங் வந்து நிறைய பேருக்கு மாறுங்க. நான் யூஸ் பண்ணுற கிம்பல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் 25, 18 பிச் ஸ்பீட் 25, பிச் ஸ்மூத்னஸ் 18. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வேறு செட்டிங்ஸில் வச்சோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிம்பல் கேலிபிரேஷன் ஒன்று இருக்குது பாருங்க. நீங்கள் இப்போ கிம்பல் நேரத்தில் ஸ்டக் ஆகும், சில பேருக்கு கிம்பல் ஸ்டக்கு இல்லை கிம்பல் மோட்டர் ஓவர்லோடுன்னு வரும். அது எதனால் நடக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரோனை வந்து அப்படி ஹோல்ட் பண்ணும்போது, அதாவது ஷார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது தெரியாமல் கிம்பலை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் கிம்பலோட சேர்த்து பிடிப்பீங்க, இல்லை சில நேரத்தில் எதனால் ஆகுதுன்னு கூட தெரியாது, அதுவாகவே மால் ஃபங்க்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீசென்டர் கிம்பல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசென்டர் ஆகிடும். கிம்பல் வந்து கரெக்டாக அந்த ஹோம் பொசிஷனில் வந்து நிற்கும். சரி, இதுவும் நடக்கல அப்படின்னா நீங்கள் கிம்பல் கேலிபிரேஷன் கொடுங்க. ஆட்டோவா மேனுவலான்னு கேட்கும். நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிம்பலே பாருங்க, பிளேஸ் ஏர்கிராஃப்ட் ஆன் ஏ லெவல் சர்ஃபேஸ் கேலிபிரேட்டிங் கிம்பல் கீப் ஏர்கிராஃப்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லும். அதுவே சில மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணும் பாருங்க, மேலே கீழே எல்லாமே பண்ணும். கிம்பல் கேலிபிரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அதே நேரத்தில் கிம்பல் கேலிபிரேஷன் மேனுவல்னு இருக்கும், மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிம்பல் ஸ்டக்கு இல்லை கிம்பல் மோட்டர் ஓவர்லோடட் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ட்ரோனை வந்து ஒரு வாட்டி சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேலிபிரேஷன் பண்ணுங்கள். அப்படியே கேலிபிரேட் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா கிம்பல் கேலிபிரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.